இதைத்தான் நாராயண நம்பூதிரி குருவாயூரப்பனை பார்த்து காட்டாள் இந்த சரித்திரத்தை. பக்தோத்தம் சேத பீஷ்மே தவதரணி பரத் க்ஷேபகிருத்யைகசக்த நித்யம் நித்யம் விபிந்தத்யவனி ஹிருதயுதம் பிராப்தசாதே ச பார்த்த நிஷஸ்திரத்வ பிரதிஜ்ஞாம் விஜகதரிவரம் தாரயன் क्रोधशाली வாராவன் பிராஞ்சலிந்தம் நதசிரசமதோ வீட்ச மோதாதபானா. நம்பூதிரி கேட்கிறாள் குருவாயூரப்பனே, ஹே குருவாயூரப்பா, பக்தோத்தம்சனான பீஷ்மன் எதிர் தரப்புல இருந்து என்ன காரியம் பண்ணினாள் தெரியுமா? உன்னுடைய சங்கல்பம் பூபாரத்தை போக்கணும்னு வேணும். அந்த காரியத்தை தான் எதிர் தரப்புல இருந்து பண்ணினா, அந்த காரியத்துக்கு அனுகூலமா தான் உன் தரப்புல இருந்து அர்ஜுனன் பண்ணினா. இப்படி நித்தியம் நித்தியம் 16,000 பேர்களை பீஷ்மன அர்ஜுனமாக சேர்ந்து அடிச்சு கொண்டிருக்கிற ஒரு காலத்துல தாங்கள் பீஷ்மரை கொள்வதற்காக சக்கரத்தை எடுத்துட்டு ஓடின பொழுது பீஷ்மன் வரணும் வரணும்னு நமஸ்காரம் பண்ணதே நீ சிரிச்சுட்டு திரும்பி ஓடி வந்துட்டீராமே, சத்தியமானு கேட்டால் என்ன அப்பனே ஆமான்னாளா கல்லா இருந்த குருவாயூரப்பன். பக்தோத்தம் சேத பீஷ்மே தவதரணி பரத் க்ஷேபகிருத்யைகசக்த நித்யம் நித்யம் விபிந்தத்யவனி ஹிருதயுதம் பிராப்தசாதே ச பார்த்த நிஷஸ்திரத்வ பிரதிஜ்ஞாம் விஜகதரிவரம். ஆயுதம் எடுப்பதில்லைங்கிற பிரதிஜையை விட்டுவிட்டு ஆமா பக்தனாகிற பீஷ்மருடைய பிரதிஜையை சத்தியமாக பண்ணணுங்கிறதுக்காக தாரயன் क्रोधशाली வாராவன் பிராஞ்சலிந்தம் தடோட பண்ணி வேண்டி சக்கர ஆயுதத்தை கையில் எடுத்துட்டு நீங்க ஓடின பொழுது அஞ்சலி பண்ணி நதசிரசமதோ நமஸ்காரம் பண்ணினாராமே பீஷ்மர். உடனே நீங்கள் கோபத்தோட போன நீங்கள் சிரிச்சுக்கிட்டு திரும்பி வந்து விட்டேடாமே. மோதாதபாகா நதசிரசமதோ வீட்ச மோதாதபாகா. சுவாமி மேலுக்கு தடபுடல் பண்ணிட்டு போனாலாம், அந்த தடபுடலையும் வச்சுக்க முடியலையா பீஷ்மர் நமஸ்காரம் பண்ண உடனே சிரிச்சுட்டாலாம் கப்புன்னு சுவாமி. அவன் சிரிச்சுட்டு வந்துட்டியாமே குருவாயூரப்பா, பீஷ்மரை விட்டுட்டியாமே கேட்டால் என் அப்பனே நான் பீஷ்மரை என்னமா வதம் பண்ண முடியும். நாராயணியத்துல உயர்ந்த ஸ்லோகம்.